நான் இப்போது ஒரு வீடியோ போட்டேன். ஜிடி ஷுட் வின், குஜராத் டைட்டில் ஷுட் வின் ஐபிஎல் அப்படின்னு போட்டேன். அதுக்கு 58 வியூஸ் தான். தமிழர்கள் தங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. பட் ஆனால் தமிழனை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தமிழனே எதிரின்னு கூட சொல்லுவாங்க. சிஎஸ்கே வின்னு போட்டிருந்தால் மேபி ஒரு 2000-3000 வியூஸ் கூட வந்திருக்கோம். ஜிடி ஷுட் வின்னு போட்டேன். பட் ஆக்சுவலாக தமிழர்கள் உள்ள ஜிடி தான் ஜெயிக்க வேண்டும்னு நான் போட்டிருந்தேன். ஒருவேளை 1,00,000 வியூஸ் கூட வந்திருக்கலாம், 2,00,000 வியூஸ். எனக்கு இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 488 நினைக்கிறேன். 6 வருஷம் ஆச்சு. நாக்கு தள்ளிடுச்சு. நான் யார்ட்டும் கேட்குறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆனால் என்னோடய இதில் கொஞ்சம் ஹியூமர் கண்டிப்பாக இருக்கும். பெருசாக வாய் விட்டு நீங்கள் சிரிக்காட்டிலையும் ஒரு புன்னகை, புன்முறுவல் உங்கள் முகத்தில் வரும். அதுதான் என்னுடைய இது. வேறு எதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், எல்லாத்தையும் பெரிய சிரிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. நிம்மதியாக இருக்கணும், மனசு நிம்மதியாக இருக்கணும். அதானே ஞானம். வேறு ஞானம். ஞானம்னாலும் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அதை தான் தனியாக நான் போடுறேன். அது ஒரு விஷயம். கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையான்னு கேட்டேன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு தீக்கா பிராமணன் கூட சொல்லியிருக்கேன். யாரோ ஒருத்தர் கேட்ட போது ஆமாப்பா நான் ஒரு தீக்கா பிராமணன் அப்படியே வச்சுங்க. ஏன்னா பெரியார் கொள்கைகளும் பிடிக்கும், சங்கராச்சாரியரும் பிடிக்கும். அது என்னுடைய இஷ்டம் தானே இல்லையா. ஆதிசங்கர் ரொம்ப பிடிக்கும், புத்தரையும் பிடிக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பா என்னை வளர்த்த முறை அப்படி. அவர் ஒரு பெரிய மேதாவி. அதாவது 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ண ஆள். பூனல் போட்ட நாள்லேருந்து 3 வேளை சந்தியாவந்தனம். அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பிரம்மயக்னம் பண்ண ஒரு ஆள். அவர் கடைசி வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். பட் அதே சமயத்தில் நான் யாராச்சும் கிண்டல் பண்ணேன்னா உனக்கு அருகதை இருக்கான்றது, அந்த ஆளை கிண்டல் பண்ணுற அளவுக்கு உனக்கு அருகதை இருக்கான்னு கேட்பார். அது சத்ய சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி. அதுதான் அவர்கிட்டருந்து கற்றுனது தான். மகான் காந்தி மகான் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது. போய் இப்போ நாம்னு ஒரு படம் நினைக்கிறேன், ஏவிஎம் எடுத்த படம். பிரிட்டிஷ் பீரியடில் எடுத்து பல பிரச்சனைகள் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டான ஒரு படம். வாழ்க வளமுடன். ஓம் நற்பது.